ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 17/2/2026 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், அமாவாசை, மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கும்ப லக்னம், இருப்பு 4 நாழிகை 7 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:33 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 6:30 மணி வரை அமாவாசை, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று இரவு 10:17 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:47 மணி வரை வரியான், அதன் பின்பு பரிகம். கரணம் இன்று காலை 6:28 மணி வரை சதுஷ்பாதம், அதன் பின்பு மாலை 6:30 மணி வரை நாகவம், அதன் பின்பு கிம்ஸ்துக்கிரம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 10:17 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 10:17 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். புனர்பூசம், பூசம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் அமாவாசை, செவ்வாய்க்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். மங்களகாரகன் அமாவாசை, ரொம்ப அற்புதம். சூரிய பகவானும் சந்திர பகவானும் கும்பராசியில் இணைகிறார். மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை, அங்காளம்மனுக்கு உச்சித்தம். உங்களுக்கே தெரியும், மயான கொள்ளையெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். அதேமாரி இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால தகப்பனார் இல்லாதவர்கள், நல்ல கவனிங்க, தகப்பனார் இல்லாதவர்கள், சில பேருக்கு தாயார் போயிடுவாங்க, தகப்பனார் இருப்பார், அவெல்லாம் செய்யப்படாது. தகப்பனார் இல்லாதவர்கள் நீங்கள் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மாசி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு அமாவாசையிலையும் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அது இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். மாசி மாதம் அங்காளம்மன், அதேமாரி பித்ருக்கள் நமக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதங்கள் பண்ணுவாள். அதனால் மறைந்த முன்னோர்களுக்கு இன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதேமாதிரி அருகில் உள்ள ஆலயம் சென்று ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால மங்களக்காரகன், பூமிக்காரகன், அதே மாதிரி இன்றைக்கி பிராத்ருக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அற்புதமாக நடக்கணும் அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக ஆலய வழிபாடு, சிவபெருமான் கோவில் அல்லது பெருமாள் கோவில் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை, சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாத்திட்டு வாங்கோ. அதி அற்புதமான ஒரு காரியங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக நிகழும். அதேமாரி உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது தடை தாமதங்கள் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் டக்கு டக்குன்னு தீர்ந்து ஒரு நல்ல சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும்.
இன்றைய நவ நாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சந்திரன், மீன ராசியில் சனி பகவான் அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களது ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கும் பொறுப்புகள் அதிகமாகும். ஆனால் அதுக்குண்டான ஒரு சிறப்புகள் உங்களுக்கு சாயந்தரம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதனால் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. அக்கம் பக்கத்தினரிடம் அனாவசியமான சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது உச்சிதம். படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால் காலையில் ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் காலையில் வச்சுட்டுருங்கோ. சரியா? இப்போ யாரையாவது பார்க்கணும், ஒரு மினிஸ்டரை பார்க்கணும், ஒரு எம்எல்ஏ இல்லைன்னா ஒரு முக்கியமான பிரபலங்களை பார்க்கணும் அப்படின்னா காலையிலே போயிட்டு வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க கொடுக்குற அப்பாயின்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். அதேமாதிரி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள். கலைத்துறையில் இருக்கிற நம்ம ரிஷபராசினியர்கள் ஒரு வருமானத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஒரு அட்வான்ஸ் வாங்குறது இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல செய்தியெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அஷ்டமராசியில் இருக்கார். ஸோ சந்திராஷ்டமம் இருக்குது, கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆனால் சாயந்தரம் இந்த சந்திரபகவான் ராசி மாதிரி உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சந்திராஷ்டமம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஒரு வித படபடப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அவங்களாம் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் எடுக்கிற காரியங்களில். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சாயந்தரத்துக்கு மேலே ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கவனமாக படிக்கணுங்க. இன்றைக்கி வெளியில் போகும்போது அந்த வாகனத்தில் போகிற பற்றியில் அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்கும். சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி எடுக்கிற எல்லா காரியங்கள்லேயும் ரொம்ப சிரத்தையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்கோ கொடுத்துருங்க. சரியா? இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்கள் ராசிநாதன் சூப்பராக 7ஆம் இடத்துல இருக்கார். கலத்திரஸ்தானம் நல்லா ஜோராக இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே அந்த ஜாம்பவானே என்ன பண்ணுறார், நேராக அஷ்டமராசிக்கு வந்துடுறார். இன்னும் சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடுறது. யாராக இருந்தாலுமே ஒரு சின்ன காட்டிட்டு தான் போவார். சரியா? ஆனால் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். சாயந்தரத்துக்கு மேலே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியிலோ ஜிம்கானா சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும். அதே மாதிரி இன்றைக்கி இந்த உங்கள் வீட்டில் யாராவது ருதுவாகாத பெண்கள் இருந்தால் ருதுவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லபடியாக இன்றைக்கி ஒரு சுபம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். சந்தோஷம் அதுக்கு நிறைய இருக்கும். அதேமாதிரி இன்றைக்கி உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நண்பர்கள் ஆதரவு அருமையாக கிடைக்கும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தகவல் அற்புதமாக வந்து சேரும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான சிம்மராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள்.
காலையில் சந்திரபகவான் உங்களோட பகிரணும் ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப பவர்ஃபுல் டே, சூப்பராக ஒர்க் பண்ணுவேல். கடன்னு எல்லா வேலையும் டக் 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 டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே சமயம் சாயந்தரம் சந்திரபகவான் ராசி மாதிரி உங்களோட களத்திர ஸ்தலம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. காலையிலேருந்து சாயந்தரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சந்தோஷமாக இருங்க, நல்லா வேகமாக வேலை செய்யுங்க. அதற்குண்டான ஒரு நன்மைகளை நீங்கள் பெறணும். சரியா? இன்றைக்கி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எடுக்கிற காரியங்களில் ரொம்ப தெளிவாக இருந்தால் ரொம்ப விசேஷம். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் வச்சு அப்படியே மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகம், மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல இருக்கார். அதே சமயம் சாயந்தரம் அவர் ராசி மாறி உங்களோட பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு தெளிவாக இருக்குங்க. உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. தொழில் வியாபாரமும் பரவாயில்லை. ஆனால் இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்கள் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள் கை கொடுக்கும். நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுதோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகம், மாலையில் ஓரளவுக்கு நிம்மதி. ஏன் அப்படின்னா இன்றைக்கி சந்திரபகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஓரளவுக்கு இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப நல்ல நாள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்றைக்கி உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருக்கலாம். அதனால் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. உங்களுக்கு எடுக்கிற காரியங்களும் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்து தரும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஓரளவுக்கு நல்ல நிகழ்ச்சியெல்லாம் இருக்கும். அலுவலகத்தில் தொழில் வியாபாரம் பயணங்களின் மூலம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அயல்நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மனதைரியமும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு வேலைகளையும் சூப்பராக நீங்களே இழுத்து போட்டுக்கிட்டு அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அதனாலே உங்களுக்கு ஒரு பவர் தனியாக இருக்கும். அலுவலகத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி. அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அரசியல்வாதிகள் கேட்கவே வேணாங்க. இன்றைக்கி மேடை பேச்சுக்களில் சும்மா ஜொலின்னு ஜொலிப்பாங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வாய்ப்புகள் வர்றதில் நோ டவுட் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு கண்டிப்பாக மனோதைரியம் அதிகரிப்பதால் தெளிவாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் உற்சாகமும் மாலையில் மனதைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமாக ஒர்க் பண்ணுவேள். சாயந்தரம் இந்த சந்திரபகவான் ராசி மாதிரி உங்களோட 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப சிறப்பான நாள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேச்சுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். தடாலடி அப்படிங்கிற மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரமும் நல்ல லாபமாக போகும். நல்ல புதிய கூட்டாளிகள், புதிய வாடிக்கையாளர்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும்
மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜென்மஸ்தானத்தில் இருக்கார். கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். ஆனால் அதே சந்திரபகவான் ராசி மாதிரி சாயந்தரம் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஓரளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்குங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. வெளியூர் பயணம் அதெல்லாம் இந்த கொஞ்சம் கேர் எடுத்து போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா கலைத்துறை நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் வாய்ப்புகள் வர்றதில் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கலாம். கவனமாக இருங்கோ. இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட ஜென்மஸ்தானத்துக்கு வந்துடுறார். சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். தொழில் வியாபாரம் வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்கா? இன்றைக்கி ஒரு தித்திப்பான தகவல் தித்திப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மீனராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சிறப்பும் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் ராசி மாறி உங்களோட அயன சேன போகஸ்தானம் அப்படிங்கிற மோட்சஸ்தானத்துக்கு வந்துடுறார். சரி, காலையில் சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேற்றுவீங்க. அதுமாரி தொழில் வியாபாரம் நல்ல லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாரி படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக படிப்பீங்க. வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சிறப்பான தகவல் சிறப்பாக வந்து சேரும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5.